வணக்கம்ண்ணா. நிறைய யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, நிறைய பேட்டி எடுக்க சொல்லி நம்ம இதோட கொஞ்சம் இந்த எபிசோடெல்லாம் தொடர வந்து முடிச்சுக்கிறோம். சரிண்ணா. தொடர்ந்து அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அடிப்படையில் உங்களோட பேட்டி அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. சரிண்ணா. இப்போ இதில் கடைசி ரவுண்டில் நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து போலீஸ் ஆஃபீஸருங்க இப்போ பேட்டி வீரப்பனோட பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பேட்டிகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஒரு யானையை வந்து இப்படியெல்லாம் கீழே வந்து ஏதோ பண்ணி கொல்லுவாங்க, டார்ச்சர், அதாவது சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவாங்க, சட்டுன்னு துப்பாக்கியில் சுட்டு கொள்றதெல்லாம் கிடையாது வீரப்பங்க அங்கே, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்களும் கேட்டு அவங்க கற்பனை கட்டிட்டு சொல்லலாம். அவங்க நான் கூட பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனவன் பார்த்தேன். யானையை வீரப்பன் ஃபஸ்ட்டு அடித்து காலை ஒடிச்சு போடுறான், அணுவணுவாக சித்திரவதை பண்ணுறான். அது யானையை இப்போ கீழே சாஞ்சுதான் அந்த டஸ்க்கு வந்து இதாகி போயிடும், டேமேஜ் ஆகி போயிருங்க. அப்படி டேமேஜ் ஆகாமல் ஃபஸ்ட்டு காலை ஒடிச்சு அப்புறம் அடித்து உட்கார வச்சு யானையை உட்கார வச்சு இது பண்ணுறான் அப்படிங்கிறான். எனக்கு ஏதாவது அது மாதிரி அடித்து அவனுக்கு இப்போ அது ரூடி இருக்குதா என்னமே தெரியல. வீரப்பனை பொறுத்தவரையில் அப்படி அடிக்கலை. எந்த இடத்துல பார்த்தாலும் யானையை பார்த்தா அடிப்பாங்க, கீழே விழுவும் தான் டஸ்க்கு ஒன்றும் ஆகாது. அவன் இப்போ கற்பனை பண்ணிக்கலாம், ஓ இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் ஏதாவது அடிச்சிருப்பான். இல்லைன்னா அவனுக்கு எப்படி இப்படி யானையை உட்கார வச்சு அடிக்கணுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? நான் வீரப்பன் கூட இருந்த காலகட்டத்தில் அடிப்பேன், யானை உளுந்து போயிடும், கீழே போய் கொம்பை வெட்டி எடுத்துக்குவோம். அவன் தும்பிக்கை வந்து தனியாக வெட்டி எடுக்க முடியாது, இப்போ அடி சைடில் இருக்கிறத எப்படி இப்போ ஆணை பரட்டியாக எடுக்க முடியுங்கிறான். 1 மணி நேரத்தில் ஆணையை இப்போ அடித்து கொம்பை கழட்டிட்டு வந்துடும், காலை ஓடிச்சு பின்னால் இப்போ உட்கார வச்சு இந்த சைடு அடித்து இந்த சைடு அடித்து அப்புறம் தான் நெத்தியில் அடிக்கிறாங்க, யானை உட்காந்துக்குது இப்படி அப்படிங்கிறான். எந்த மடையினாவது இப்போ எங்கள் நாளைக்கு கூட அவன் வந்து ஒரு யானையை அடித்து காட்டு, அது மாதிரி காட்டுவேனா? அவன் ஏதாவது ஒரு ஆணை இப்போ ஏதாவது 100 பல ஆணையை அடிச்சிருப்பான், ஒரு ஆணை அப்படி கூட உட்காந்துருக்கான் அடிச்சிருப்பான். வேட்டைக்காரங்க அடிச்சிருப்பாங்க. வேட்டைக்காரன் அடிச்சது இந்த ஆளுக்கு அவ்வளோ துல்லியமாக எப்படி தெரியும்? இப்போ யானையை வேட்டைக்காரன் அடித்தா அவன் அடித்து கொம்பை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி தான் அடித்து இப்படி தான் உட்கார வச்சு இப்படி தான் இது பண்ணுவாங்கிறது நீ ஏன் கற்பனை பண்ணி சொல்லிக்கிறியோ, அல்லது அவன் அடிச்சிருப்பான், அந்த பழக்கத்துக்கு அவன் இது பண்ணுறான். சரி, இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை நேருக்கு நேர் நின்று பார்த்து இது பண்ணவங்க யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? பார்த்துருந்தா அதுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளேயே காட்டுக்குள்ளே சுட்டுருப்பாங்களே, விட்டுருப்பாங்களா? டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு நேர்ந்த நிலமை தான் நேர்ந்திருக்கோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட போய் பார்த்தது இல்லையா? நேரடியாக காட்டுக்குள்ளே வீரப்பனே இப்போ யாருமே கண்ணில் பார்க்கல, எந்த ஆஃபீஸருமே பார்க்கல. பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய அதிகாரிகளை பூரா சில்லற போலீஸாருன்னு ஒரு இப்போ சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஏட்டு, இப்படி ஆளுங்களை பூரா யோ போயா நீ போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு துரத்தி போட வேண்டியது. போவாங்க வில்லேஜ், இப்போ காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இவங்க, எல்லாமே வில்லேஜுக்குள்ளே போவாங்க. வில்லேஜில் எங்கெங்கே நல்லா இப்போ 16 வயசு 18 வயசு பொண்ணுங்க இருக்குதா, அதை பார்த்தாங்களா, அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு யார் பாரு, அவனை தூக்கிட்டு வீரப்பன் கேஸில் உடனே கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்குன்னே காதல் பண்ண ஒருத்தர்னா போலீஸ் துறையில் காதல் பண்ண ஒருத்தன் இப்போ பக்கமாக தங்கமான்னு சொல்லி ஒரு வெத்தலைக்காரி ஒருத்தி கழுவி ஊற்றினா அவனுக்கு. சரி, தலைக்காவேரியிலேருந்து தஞ்சாவூர் வரையிலும் ஊற்றுறா. அவன்லாம் உயிரோடு இருக்கிறதோட சாவறது பெஸ்ட்டு. வீரப்பனுக்கு போனோம், நான் போய் அந்த கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்துக்கு நான் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன், ஆனால் அப்போ அதை பண்ணனே இதை பண்ணேன், ஜனங்க பூரா எங்கள் பக்கம் திரும்பிட்டாங்க, வீரப்பனுக்கு எகனாஸ்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஊருக்கு போங்க, ஏன்னா அன்னைக்கு நீங்கள் பண்ணின அராஜகத்தை இன்றைக்கி போய் அந்த ஊரில் இது பண்ணுங்க பாரு, போய் இப்போ அது பண்ணுங்க, அப்போ அந்த இப்போ முன்ன பண்ணின மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மக்கள் க்ளீனாக பீத்த விளக்க மாதிரி பீத்த செருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூரா தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கலத மேலே உட்கார வச்சு அது இப்போ சென்னையில் நிரமணம் ஓடி போடுவாங்க. அன்னைக்கு பண்ணன அட்டூழியத்தை இன்னைக்கு போய் பண்ணினாங்களா? இன்னைக்கு பேட்டி கொடுக்குறவன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு போய் அது மாதிரி இது பண்ணுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஜனங்களுக்கு விவரம் பத்தலை, மீடியாக்காரர் யாரும் இப்படி வரல, மீடியாக்காரர் யாரையும் உள்ள விடல. இன்னைக்கு எல்லார் கையிலையும் இன்னைக்கு இப்போ எடுத்தா டச் செல், நீ என்ன பண்ணுறியா அடுத்த செகண்ட் அவங்களே யூடியூப்பில் அடித்தாங்களே, எங்கள் இப்போ லண்டன் வரையிலும் போயிருந்த அடுத்த செகண்டு, ஒரே ஒரு செகண்டுக்குள்ளே இவங்க பண்ண வண்டவாளம்லாம் பூரா வெளியே வர்றதுக்கு அன்னைக்கு இது மாதிரி இப்போ யூடியூப்போ செல்ல இதல்ல. சரி, இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளுமாகவே தெரிஞ்ச வீரப்பன் காட்டுக்குள்ளே அலங்காட்டுக்குள்ளே 25, 30, 40 வருஷமாக தெரிஞ்ச வீரப்பன் கடைசி வரைக்கும் வந்து அவரோட உடம்புல பொதுவாகவே சினிமாவில எல்லாம் கேளுங்க, உடம்புல ஒரு இது, அது என்னது, துப்பாக்கி குண்டாவது பாயி கீறுவான், அதை மருந்து ஓடுவான், அந்த மாதிரி வீரப்பனுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க.
வீரப்பன் உயிரோடு இருக்க வரையிலும் வீரப்பன் உடம்புல பூதுறதுக்கு தோட்டாவே இந்தியாவில் தயார் பண்ணல. வீரப்பன் செத்த பின்னாடி தான் தயாரித்து தோட்டாவில் உள்ள புதுச்சாவளி பாடியில் உள்ள புதுச்சாவளி உயிரோடு இருக்க வரையிலும் எந்த பதுமே ஒரு கடுகவளோ கூட வீரப்பனால் துப்பாக்கி கொண்டு பாயாது. இல்லை, அதை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், அவரே சொல்ல அப்படி. என் உயிர் உள்ள வரையிலும் என் உயிர் போன பின்னாடி தான் என் உடம்புல புல்லட்டு பூதும் மொழிய அன்ன வரையிலும் போலீஸாரம் புல்லட்டு என் உடம்புல பூதாது. போலீஸாரம் புல்லட்டு அப்படியே அடித்தாலும் சைடில் ஒதுங்கி தான் போகும் மொழி என் மேலே படாது. என் உயிர் போன பின்னாடி என் போனத்து மேலே தான் புல்லட்டு பண்ணோம். அதையும் மீண்டும் சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணிட்டாங்களா ஏங்க இப்போ துப்பாக்கியில் நானாக ஃபயர் பண்ணிக்கணும் ஒழி அவங்க புல்லட்டுக்கு நான் இதாக மாட்டேன். என் துப்பாக்கியால் தானே சுட்டுக்கிட்டு செத்தாலும் சாகணும் ஒழி போலீஸாரன் கொண்டு நான் வாங்கிட்டு நான் சாகிறவன் நான் இல்லை. லேசாக ஒரு உரசிட்டு கூட போலீஸ் துப்பாக்கி போனது இல்லையா? நின்று ஒரு போலீஸ்காரன் வீரப்பனை பார்த்ததும் சுட்டதுமே இல்லைங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சுட்டிருந்தா இப்போ இங்கேயா கொண்டுட்டு வந்து பாப்பாரப்படியிலையா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வராங்க. காட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டு போயிருக்கலாமே, காட்டுக்குள்ளேயே அடிச்சு தூக்கிட்டு வந்துருக்கலாமே. பூரா போலீஸாரன் வரானா இப்படி லைன் ஓரத்தில் ஃபாரஸ்ட் ஓரத்தில் எங்கெங்கே கிராமங்கள் இருக்குதோ எங்கெங்கே வில்லேஜ் இருக்குதோ அந்த வில்லேஜுக்கு போவாங்க. இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் போவாங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்தில் கூப்பிட்றது 4 பேர்த்த கூப்பிட்டு இது பண்ணுறது. அதில் இப்போ எதை 10-5 கொடுக்குறோம். ஒருத்தன் போலீஸ் இப்போ உளவாளியாக இருப்பான். எல்லாருமே உளவாளின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே நிரபராதின்னு சொல்ல முடியாது. உளவாளியாக இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. பணத்துக்கு ஆசைப்படுறவன் உளவாளி ஆகி போயிடுவான். 100க்கு 90% வீரப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கள ஒழி போலீஸுக்கு பண்ண மாட்டாங்க. 100க்கு 10 பேர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணால் 90 பேர் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் காலகட்டம் நடந்துச்சு ஒழிய இவங்க அருந்த காட்டுக்குள்ளே போய் தேடவில்ல. இப்போ பஞ்சிப்பள்ளி எங்கே, பஞ்சிப்பள்ளி காட்டு வரையில் நானே போய்க்கிறேன். கோயம்புத்தூர் எங்கே, செம்மந்தி மலை காட்டு வரையிலும் வீரப்பன் இவ்வளவு ஃபாரஸ்ட்டை நடமாடிவிட்டா. அப்படி இதை வீரப்பன் 1 மணி நேரம் நடக்கிற தடத்தை இவங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நடந்தாங்களாம் நடக்க முடியாது. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடந்தாங்களாம் நடக்க முடியாது. நாங்கள் போகிறோம், நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம், அங்கே போய் அட்டாக் பண்ணோம், இங்கே போய் அட்டாக் பண்ணோம், அங்கே இருந்துச்சு கேங்கு, இங்கே இருந்துச்சு கேங்கு, நாங்கள் அப்படியெல்லாம் போய் சுற்றி வளைச்சி ரவுண்ட் பண்ணோம், எஸ்காப் ஆகிட்டான். எப்படி எஸ்காப் ஆகி போயிட முடியும்? அங்கேயே தான் இருந்திருப்பார், இவன் போயிருக்க மாட்டான். வருஷ கணக்கில் உட்காந்துட்டு ஒரே இடத்துல இல்லாம தான், வருஷ கணக்கில் இருந்தால், மாத கணக்கில் இருந்தால், 3 மாதம் தான். சிங்காபுரத்தில் ஒன்று வேண்டாம், சிங்காபுரத்தில் இருந்தால் 1 வருஷம் வர்றது. நாங்கள் இங்கே தான் இருக்கிற வான்னு கூப்பிட ஏதாவது கூப்பிட்டுருக்காரு அவர். அட இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் சிங்காபுரத்தில் வீரப்பன் இருக்கிறாங்கிற தெரியும். இதே தினேஷ் அப்படின்னு போட்டு போகிறனால என்ன பண்ணிக்கிறான், மாரிமுத்துன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் ஊரில் பிடிச்சி ஏடா நீ வீரப்பன் கூட போறியா அப்படின்னுக்கிறான். சார் வீரப்பன் கூட தான் சார் நான் போனேன், கட்டைக்கு போனேன்னுக்கிறான். எங்கடா வீரப்பனுங்கிறான். வா சார் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுக்கிறான். எங்கடாக்கிறான்னுக்கிறான். சிங்காபுரத்தில் தான்ங்கிறான். வா போகலாம் அப்படிங்கிறான். சிங்காபுரத்தில் இருக்கிறது எனக்கே தெரியும்டா போடா நீ கம்முன்னு அப்படின்னு அவத்தி விட்டு போயிட்டான் அவனை. ஏன் சிங்காபுரத்தில் இருக்கிறது தெரிஞ்சவன் வந்து நேராக பிடிக்க வேண்டித்தானே. முழுக்க இதுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ போலீஸ் ஆஃபீஸருங்க. ஃபயரிங் வந்து சும்மா பப்ளிக் ஜனங்களை வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணது அந்த பக்கம் கர்நாடகா கவர்மெண்ட்டில். இந்த பக்கம் வாத்தியார் அதான் காதல் பண்ண ஒருத்தங்கிறானே இவன், அந்த பக்கம் அவன். இது அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குங்க கர்நாடகாவில். அடிக்கிறதுக்குன்னு முசலையா மூடலையா இப்படி பேர் கொண்டவங்க பூராவுமே வெங்கடசாமி. இப்படி அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பு. அதுதாங்க ஒர்க் ஷாப்பு. ஒர்க் ஷாப்புன்னா நாம் பொறுத்தவரையிலும் லாரி காரு அது இது தான் ஒர்க் ஷாப்புனாங்க. அதெல்லாம் அந்த மிஷினரிஸ்லாம் பூரா என்னென்ன போய் இது போலீஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போனால் இருக்கிறாங்க பார்த்தியா. அது கூட செத்தத்தை தான் இருக்கிறாங்க. ஜனங்களை உயிரோடு கொண்டுட்டு போய் மாதேஸ்வரம் மலையில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதாங்க காஷ்மீர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது, ஜனங்களுக்கு சித்திரவதை நடந்திருக்காது, இலங்கையிலையும் நடந்திருக்காது. மாதேஸ்வரம் மலையில் நடந்த அட்டூழியம் இவ்வளோ தான் இல்லை. அதே மாதிரி பண்ணாரி தான். பண்ணாரி இங்கே தட்டக்கரை தாமரக்கரை
இதெல்லாம் பூரா இந்த இந்த கேம்புங்க தளவு லைனில் இருந்த கேம்புங்க பூராமே ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்த கேம்புங்கள்லாம் அந்த அந்த தட்டக்கரை, தாமரக்கரை, பருகூர், தொல்லி, சுண்டப்பூர், அந்த அந்த பகுதி மக்கள்லாம் பூரா லிங்காயத்துக்காரர் தான். லிங்காயத்துக்காரர், சோழகர் இவங்களெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே வடநாட்டுக்காரன் ஒரு தஞ்சையாரோன்னு சொல்லி ஒரு இப்போ அதிகாரி இருந்தார். அவர் வந்து வீரப்பனுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். நானே அந்த பேட்டி படித்தேன். வீரப்பா, நீ இருக்கிறது இங்கே இருக்கிற, நான் வந்து வடநாட்டிலேருந்து வந்துக்கிறேன், என்ன நம்பி நீ வந்து சான்றாவு, உன்னை ஒன்றும் பண்ணுறதில்லவா அப்படின்னு பேட்டி கொடுத்தா. அப்படி அவன் வடநாட்டுக்காரன் கூட வந்து சான்றாவா அப்படின்னு சொல்லி இப்போ அது பேட்டி கொடுக்குறான். தமிழ்நாட்டிலே பிறந்த என்னாகிறான், பொது மன்னிப்பு கொடுத்தா அடுத்த செகண்டு நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுவோங்கிறான். அவன் மனுஷனா, நீ மனுஷனா? நினச்சி பாருங்க. அவன் வடநாட்டிலேருந்து அந்த அதிகாரி வந்தா அப்படி ஒரு ஒரு பொறுப்போடு பேசுகிற. அப்படி நீ உள்ள தமிழ்நாட்டிலேயே பிறந்து, தமிழ்நாட்டிலேயே இப்போ வளர்ந்து, தமிழ்நாட்டிலேயே இப்போ நீ என்ன கட்சிக்காரங்கிறது முதல் கொண்டு ஜனங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். உன்னை இப்போ கருணாநிதி எங்கே வச்சுருப்பா? அப்படி அதே டிஎம்கே இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா உன்னை எங்கே தூக்கி வைப்பாங்க அப்படிங்கிறது பூரா இது பண்ண இப்போ தெரியும் ஜனங்களுக்கு. ஜனங்க அவ்வளோ முட்டாள் இல்லை. ஜனங்க எல்லாமே அன்னைக்குமே ஓரளவுக்கு மூளை எல்லாமே பயன்படுத்தி வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் இருந்துச்சு. எனக்கு வீரப்பங்கிற ஒரு இப்போ ஆள் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்கிறத வச்சு அந்த ஆள் பேரை சொல்லி நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சிட்டீங்க. இதே சீனிவாசன் டிஎஃப்ஓ இறந்ததுக்கு ஒரு நினைவிடம் வச்சிருக்கிறாங்க. 5 பேர் கொல்லப்பட்ட இடத்துலயும் ஒரு நினைவிடம் தூணெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சரி. ஆனால் இந்த பாலாறு குண்டு வெடிப்பில் எந்த ஒரு நினைவிடமோ அதெல்லாம் வைக்கல. அப்படியா 22 பேர் செத்தாங்கிறீங்களா? அவங்கெல்லாம் யாரு? வீரப்பனோட கூட்டாளிகளும் அதில் இருந்தாங்களா? வீரப்பன் கூட்டாளின்னா சேத்துக்குழி கோயில் அவங்க அண்ணன் ஒரு ஆள் அதில் கூட்டாளி. சரி. முன்னாள் கூட்டாளியாக இருந்து வெளிவந்துட்டாரு. அந்த கேங்கை வீரப்பன் கேங்கை விட்டு வெளிவந்துட்டாரு. வெளிவந்துட்ட பின்னால தான் இங்கே கராத்தா கோபாலகிருஷ்ணன் ஒரு புண்ணியவாளம் ஒருத்தன் தானே, புண்ணியாத்மா, இந்த ஆடுத்தடி கராத்தா கோபாலன். இவன் என்ன பண்ணான், டே உன் தம்பி கொண்டு வந்து இது பண்ணு, சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தை பையனை கொண்டுட்டு போய் வச்சுட்டு, அப்படி குழந்தை பையனை கொண்டுட்டு போய் வச்சுட்டு நீ ஊட்டிக்கு போ, அதுக்கு போ, இப்போ சத்தியமங்கலம் போ, பண்ணாரி போ, அங்கே போ, இங்கே போ, எங்கே வீரப்பன் இருக்கிறாங்கன்னா போய் பார்த்து உன் தம்பி கூட்டியா. இந்த டார்ச்சரு. சரி, அன்னைக்கு என்ன பண்ணிவிட்டு அப்படி வீரப்பன் உடனே தான் பேனர் வச்சாங்களே, குளத்தூர் பதில் கொண்டாங்களே, இதை பார்த்துட்ட உடனே இவங்க எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டாங்க. குழந்தை பையன் ஒருத்தர், குழந்தை பையனை என்ன பண்ணாங்க, பூரா இவங்க தான் இந்த குண்டெல்லாம் பூரா பாம்பு போடுறது இதெல்லாம் பூரா எல்லாம் எடுத்து போட்டு வண்டியில் ஏற்றிட்டு போனது தான். கொண்டுட்டு போய் அங்கே வச்சு தூக்கினாங்க. செத்தவன் பூரா தமிழ்நாட்டுக்காரன். அவன் கர்நாடகாரன் வச்சுருக்கிறான்னா கர்நாடகாரன் டிஎஃப்ஓ கர்நாடகாவில் சேர்த்தான். அவன் கர்நாடகாவில் டியூட்டியில் தான் அவனுக்கு அங்கே நினைவு சின்னம் வச்சுட்டாங்க. தினேஷ் பதில் இப்போ கர்நாடகாவில் மதேஸ்வரமில் எம்எம்எல் ஸ்டேஷனில் இருந்தான், அவனுக்கு நினைவு சின்னம் வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தானே. நடந்தது பார்டர், கர்நாடகா பார்டர் தான் மல்ற நடந்தது, கர்நாடகா பார்டர் இருந்த மக்கள் பூராமே தமிழ்நாட்டுக்காரர். அதிகாரிகளாகட்டும் இன்ஃபார்மராக போனாங்க பார்த்தியா, இவங்க பூராமே தவிர வேற யாராவது வந்து இன்ஃபார்மராக போனவங்க வந்து வீரப்பன் கூட இருந்தவங்க இருந்திருக்காங்களா? வீரப்பன் கூட போனவங்க குழந்தை பையன் ஒருத்தன் தான். மீதியெல்லாம் பூரா அவங்களுக்கு இப்போ அந்த போலீஸார் பசங்களுக்கு பூரா இப்போ ஆள் காட்டிங்களா தந்தாங்களா வழியா இன்ஃபார்மராக பண்ணிக்கிட்டாங்க. அந்த சடையும் கடையும் இன்னொருத்தன் பழனின்னு சொல்லி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிவிட்டாங்க. இவங்கெல்லாம் வீரப்பன் கூட இருந்த ஆளுங்கள்ல. இந்த கந்தவேலு கொலை, அவர் ஒரு இன்ஃபார்ம், பக்தவச்சலம் கொலை, பேபி இதெல்லாம் வந்து இருந்தபோது நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களா? நான் ஜெயிலில் தான். எனக்கு இவங்களை பற்றின விவரங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? கிடைக்கல. கிடைச்சது அதே இப்போ அந்த மாதே இப்போ ரங்கசாமி, இப்போ மேக்கே ரங்கசாமி கொண்டது, மேக்கே ரங்கசாமி அடித்தது கந்தவேலு தாங்கிறாங்க. ஓஹோ, அது என்ன விவகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது? இல்லை இல்லை, எனக்கும் இப்படி சொல் கேள்வி தானே ஒழிய எனக்கு அது முழு டீட்டெயிலில். எப்படி ரங்கசாமி யார்? மேக்கே ரங்கசாமி வந்து நல்லூர்கார பையன் ஒருத்தன். சரி. அவங்க அப்பெல்லாம் கூட பாரு, இப்போ அவங்க இப்போ மேக்கே ரங்கசாமி அவங்க அப்பன் அவங்க இப்போ பொண்டாட்டிலாம் கூட பாரு இப்போ கோயந்தப்பாடி வைக்குது. சரி. அவங்கெல்லாம் அந்த தடா கேஸில் போட்டு பண்ணாத சித்திரவதை பண்ணி இன்றைக்கி அந்த பாப்பாவுக்கெல்லாம் மென்டல் ஆகி ஊரில் இப்போ வந்து இப்போ எதோ இப்போ வரங்கிட்டு போகிறவங்கிட்ட 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு தாங்கிறாங்க.
2 பேருமே அந்த அந்த ஊரெல்லாம் பூரா அவங்க வீடு காடு பூரா எல்லாம் பிடிங்கிட்டாங்க. சரி. வீட்டுக்கெல்லாம் பூரா தீக்கண்ணில் அடித்து பூரா வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டாங்க. மேக்கரங்கசாமி யார்? வீரப்பனோட கூட இருந்தால் தான். சரி. ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணிவிட்டான்னு இப்படி தான் சேத்துக்குழி கோயில் தான் கொண்டு விட்டாங்கிறாங்க. வேறு மேக்கரங்கசாமி கொண்டு விட்டாங்கிற அப்படி. அது இல்லாமல் அந்த பேபி வீரப்பன் சொல்லி ஒரு பையன் தான். அந்த பேபி வீரப்பன் தான் அங்கே 10வது சலம் இருக்கிற தாவுக்கு போனது. அங்கே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி இப்போ எங்கள் நியூஸுக்கு எங்காவதுக்கு வந்த நியூஸு. இவன் இங்கே வேண்டாம், நீ அங்கே போகாத, நீ போனீங்கன்னா சிக்கலாகி போயிடும், உன்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வீரப்பன் சொல்லியிருக்காரு. இது 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ கருத்து வேற்றுமை வந்துருச்சு. கருத்து வேற்றுமை வந்த பின்னாடி ஒரு ரைஃபிள் 470 ரைஃபிள் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போயிட்டான். அவன் ஒரு இப்போ டேப் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அந்த டேப் ரெக்கார்டை கொண்டுட்டு போய் எல்லாம் நைட்டில் படுத்துட்டு இருந்துருக்காங்க. ஒரு இடத்துல இவன் தனியாக போய் படுத்தவன் டேப் ரெக்கார்டை கேசட்டை போட்டு பதிவு பண்ணி வச்சுட்டு டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்த இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். நான் பல இடத்துக்கு போகிறேன், என்னை வந்து சந்திக்கணுன்னா நீ அங்கே வந்து தலவாடியில் வந்து சந்திச்சுக்க அப்படின்னு இவன் நைட்டாக கிளம்பிட்டான். இவன் போய் அங்கே 10வது சலத்துக்கிட்ட போய் இதாகிக்கிறான். 10வது சலம் அங்கே என்ன பண்ணிக்கிறான், அங்கே மோகன் வாசா யாரோ இப்போ ஒரு அதிகாரி பார்த்துருக்குறான். அது யார் அதிகாரி, மோகன் வாசா இன்னும் வேறு ஆளுங்களாங்கிறது அது கன்ஃபார்மாக எனக்கு துல்லியமாக தெரியல. அந்த அதிகாரிகிட்ட அவன் இன்ஃபார்மராக இருந்திருக்கிறான். அப்புறம் என்ன போடுறான்னு சொல்லி இவனே போட்டது தான், 10வது சலமே போட்டது தான். வாடா வேட்டைக்கு போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு பார்மலை படுத்துட்டு இருக்கும்போது இப்போ 2 பேரும் படுத்துட்டு இருந்துக்கிறாங்க. சரி நீ படுத்துக்கிட்டு நான் வேட்டைக்கு போய் வரேன், போய் லைட் விட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் துப்பாக்கி எடுத்துருந்தான். போனது தான் வந்தான். இவன் படுத்து தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, போன வீரப்பனை போட்டதே வந்தான் 10வது சலம் தான். அதுக்கு பின்னாடி பேபி வீரப்பனை கொண்டு விட்டான். இவனால தான் பேபி வீரப்பன் செத்தாங்கிறது தெரிஞ்சு தான் வீரப்பன் போய் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் ஆமாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நல்லா பழகிக்கிட்டாங்க. அவனுக்கு அங்கே ஏதோ தாளவாடி பக்கத்தில் லேண்ட் இருந்துருக்குது. அந்த 10வது சலத்துக்கு தாளவாடி பக்கத்தில் லேண்ட் இருந்துருக்குது. அந்த லேண்டுக்கு தான் போயிருக்கிறான். லேண்டுக்கு போன உடனே சரி வாடா போகலாம் அப்படின்னு தான் கொண்டுட்டு போய் இவனை ஒரு இடத்துல பாரமாலை படுக்க வச்சுட்டு இப்போ 2 பேர் லைட் விட்டு பார்த்துருக்குறாங்க. எதுவும் கிடைக்கல. அப்புறம் சரி படுத்துக்கிட்டா நான் அது வரையில் நானே போய் ஒருத்தனை பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் தான் இவன் படுக்க வச்சுட்டு அவன் போயிருக்கிறான். போனால் அப்படி போனதும் பின்னால் வந்து படுத்துக்கிட்டோன்னு போட்டு உடனே அங்கே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டான். அவங்க வந்து நாங்கள் தான் இட்டோம். இந்த மேட்ரு வீரப்பனுக்கு காதுக்கு போயிடுச்சு. இதை எப்படி வீரப்பன் காதுக்கு போயிடுச்சுன்னா இது எப்படி இங்கே தானே இப்போ நமக்கு அறிமுகம் இருந்துச்சு, இவனுக்கு அறிமுகம் இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு போய் 10வது சலத்தை போன உடனே வீரப்பன் அடிக்கல. 10வது சலத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணிருக்கிறாங்க எப்படி செத்தான் என்ன பண்ணான்னு. அப்புறம் யாரும் இன்னொரு பாய் ஒருத்தர் வந்தாராம். இந்த பாய் தான் காதர் பாயின்னா என்ன ஏதோ ஒரு பாயை சொல்லி இப்போ இது பண்ணியிருந்தாங்க. அந்த பாய் தான் வந்தான் 10வது சலம் தான் போட்டது அப்படின்னு பாய் தான் கரெக்டாக போலீஸ் இன்ஃபார்மர் ஆகி போயிட்டான் 10வது சலம். அப்படின்னு பாய் தான் லிஸ்ட்டு இப்போ இது பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் தான் சரி இவனை விடக்கூடாது அப்படின்னு இவன் வாயால் வர வைக்கணும். என்ன 10வது சலம் வாயிலேருந்து என்ன வருதுங்கிறது பூராமே விசாரணை பண்ணிவிட்டு தான் இது பண்ணிருப்பாங்க. விசாரணை பண்ணிட்டு தான் சுட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ ஜெயிலுக்கு போனீங்க, வந்தீங்க, வீரப்பன் கூட இருந்தீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி வெளியே வந்தவங்க யாராவது கூட்டாளிக வீரப்பனோட கூட்டாளிக ஏதாவது 1-2 பேராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்களாம் நல்ல முறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு பொழப்பு ஓட்டிட்டு தெரிஞ்ச மாதிரி யாராவது இருக்காங்க? அவங்கள சந்திச்சு பேசுகிறீங்களா நீங்கள்? சந்திச்சு பேசுகிறேன். எங்கள் சிகர்லப்பட்டியில் ஒரு பையன் மணின்னு ஒரு பையன் அவன் இருக்கிறான். சின்ராஜ் அங்கே பதில் கருங்கல்லூரில் சின்ராஜின்னு ஒருத்தங்கிறான். இப்போ அன்னைக்கு கோவிந்தராஜ் என்ன விவசாயம் தான் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? கூலி வேலைக்கு கல் காட்டுக்கு அதுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே கஷ்ட நிலையில் தாங்கிறாங்க. யாரும் ரிச்சான அளவுக்குலாம் இல்லை. அதே அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தன் சொல்லிக்கிறான் கராத்தா கோபால்னா ரிச்சான ஃபேமிலி, எங்கேயுமே ஆடு திறனதில்லை, ஆடு பிடிச்சாங்க அங்கன்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க. ஆடு பிடிச்சாங்கன்னு சொல்லி இப்போ இது பண்ணுறாங்களே கராத்தா கோபால் மேலே மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறா. அப்படி அப்படிலாம் இல்லை, அவர் எங்கேயுமே ஆடு திறனதே இல்லை அப்படிங்கன்னு இப்போ சொல்கிறான். இப்போ இருக்கிறவன் நான் கூட்டிகிட்டு வந்து நிறுத்துற நாளைக்கு 100கணக்கான பேர்த்த 100கணக்கான பேர் என் ஆட்டை பிடிச்சான், என்ன ஆட்டை பிடிச்சான்னா இவன் சுட்டுக்கிட்டு சேர்த்து போயிருந்தான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பேசிட்டு கூடாது. சரி, வீரப்பனாலேயோ அல்லது அதிரடிப்படையினாலேயோ பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட குடும்பங்கள் வந்து நீங்கள் ஏதாச்சும் சந்திப்பீங்க இல்லையா, சந்திச்சிருப்பீங்க? ஆமாம்.
அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது அவங்க எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏதாவது கேட்டது, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? இப்போ ஜெயிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெளியே வந்த பின்னால் எல்லாம் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. யாரை போய் சந்தித்து யார் இப்போ அவன் இப்போ இது பண்ணிட்டு போகிறதே பெரியதை, அவன் வாழ்க்கையை ஓட்டுறதே பெருசாக்குது. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையிலும் ஒரு 10 ரூபா சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு லட்சக்கணக்கில் பண்ணுன்னா பண்ண முடியாது. எந்த ஒரு இப்போ மீடியாக்காரராகட்டும் அவங்களாகட்டும் இன்னைய ரேஞ்சுக்கு எப்படி இப்போ இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். எந்த மீடியாக்காரனும் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கணும்னா அவன் பல லட்சம் கோடீஸ்வரனாக இருக்கிறவன் வேணால் கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். சாதாரணமான மீடியாக்காரெலாம் வந்து இப்போ பொதுவாகவே வீரப்பன் உலாவண ஏரியாக்கள்லாம் திடீர்னு நிறைய பேர் பேட்டி அதானே வராங்கண்ணா, நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. இந்த நெட் கொடுத்து அதான் நெட் பதிவுலேயே நிறைய பேர் பணம் கொடுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. நல்லா வருது இல்லையா? அப்போ பணம் பொதுவாகவே புழங்குதுன்னு தான் அர்த்தமாகுது. ஆனால் ஒரு 1000 500 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு பத்திரிக்கையாரம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறான், அல்லது ஒரு 500 ரூபா வந்த செலவுக்கு அட ஒரு பேட்டி காண்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்பா ஒரு 500 ரூபா வச்சுக்காப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவான், பெரிய இப்போ சின்ன மீடியாக்காரனை ஒழிக்கிறதுக்காக அந்த பெரிய மீடியாக்காரன் என்ன பண்ணுவான், விட்டுறது இப்படி. ஓ, நான் 10 லட்சம் கொடுத்தேன், அவன் கொடுத்தது சொல்ல மாட்டான், அவன் கொடுத்ததை நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டான். சின்ன மீடியாக்காரன் பூராவே போகிறவன் பூரா போய் லட்சக்கணக்கில் அப்போ அங்கே கொடுத்து தான் எடுத்துகிட்டு வராங்க போடுறாங்க. ஏன்னா அந்த சின்னவங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வளர்ந்து மேல் மட்டத்துக்கு வரக்கூடாது. மேல் மட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்தில் அவன் டாப் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கிறவன் மேல் மட்டத்துக்கு வரக்கூடாது. எல்லா துறையிலையும் இந்த வேலை தான் இருக்குது. அரசியலில் இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, டாக்டரில் இருந்து, வாத்தியாருங்களில் இருந்து, ரிப்போர்ட்டருங்களில் இருந்து எல்லாம் இந்த அது தான் அது சொல்லுவாங்க தெலுங்கில் எக்கடக்கடை செக்கடு உண்டு அக்கடக்கடை மாமூல் உண்டுன்னு ஒரு பழமொழி. அந்தந்த லெவலுக்கு அவன் எந்த ஒரு மேல்பட்ட அதிகாரியும் கீழ் பதவிக்கு ஆசைப்பட மாட்டான். மேல் பதவிக்கு என்ன மேலே போகலான்னு தான் ஆசைப்படுவான். அந்த மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இன்னும் மேல் ப்ரொமோஷனுக்கு போகலாம். வீரப்பன் குடும்பத்தில் முத்துலட்சுமி தான் தொடர்ந்து பேட்டி கொடுக்கறது வெளியே உலகத்துக்கு தெரிகிறவங்களா இருக்கிறாங்க. முத்துலட்சுமியோட பொண்ணுக்கு, அதாவது வீரப்பனோட குழந்தைக்கு 2 பேட்டி கொடுக்கறது தெரியுது. ஆமாம். அது தவிர வீரப்பனோட குடும்பத்தில் யாரும் லைம் லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு வர்றதில்ல, என்ன பேட்டி கொடுக்கறது இல்லையா, இல்லை இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இப்போ அர்ஜுனம்ட்டு பொண்ணு இருக்குது, அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், வாத்தியார் இருக்கிறான்னாங்க. நான் அந்த பையனை சின்ன பையனை அவ்வளோ பையனை பார்த்தேன். இப்போ மாரிமா செத்த அப்படி பார்த்தியா, அன்னைக்கு பார்த்தேன் அந்த பையனை. அர்ஜுன் சம்சாரம் இருக்குது. இவங்கெல்லாம் கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ அர்ஜுனன் அவங்களெல்லாம் இவங்க இந்த மீடியா பர்பஸாகவே ஒதுக்கிடுதா, இல்லை உங்களுக்கு தெரியறது இல்லையா? இல்லை இவங்களா மீடியாக்காரர் ஏதாவது போய் கேட்கறதில்லங்கிறது தெரியல. இல்லை கேட்டாலும் இவங்க வந்து நாங்கள் இப்போ அது மாதிரி கொடுக்கறதில்லங்க சொல்கிறாங்கிறது தெரியல. அது அவங்கள கண்டு நம்ம மீடியாக்காரர் இப்போ கேட்டால் தான் அது என்ன விளாவரிங்கிறது தெரியும். ரெண்டாவது இன்னொன்று, வீரப்பன் வந்து ஃபேமஸ், ஏன்னா அர்ஜுனன் வந்து அதுக்கு பின்னாடி தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, முத்துலட்சுமி வந்து ஃபேமஸானது வீரப்பன் பொண்டாட்டி அப்படிங்கிறதில் நிறைய பேர் அங்கே தான் இது பண்ணுறாங்க. இவங்களை மதிக்கிறதில்ல. இவங்ககிட்ட என்ன இருக்க போகுது? இப்போ முத்துலட்சுமி வந்து வீரப்பன் கூடவே காட்டில் கொஞ்ச நாள் இருந்தவ. அர்ஜுனன் பொண்டாட்டி அப்படி இல்லை, கல்யாண மண்டபத்துலேருந்து ஊருக்குள்ளேயே இருந்துச்சு. இவங்களை போய் கேட்டால் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க, ஒரு ரிப்போர்ட்டருங்களாகட்டும் ஒரு மீடியாக்காரராகட்டும், அவங்களும் இப்படி ஒரு கணக்கு போடுவாங்கல்ல. வீரப்பனை காட்டி கொடுத்து உள்ளுக்குள்ளே போட்ட லாக்கப் கொண்டு போன ராஜாமணி வீரப்பனால் பின்னால் வெட்டப்பட்டார்னு ஒரு தகவல் வந்து நண்பர்கள் மூலமாக தெரிய வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனால் அவர் வந்து விஷசாராயம் குடிச்சு தான் செத்தாருணும், உடம்புக்கு சரியில்லாமல் செத்தாருன்னு தான் ஒரு தகவல்களை நம்ம இதில் யூடியூப்பில் பகிர்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ நான் அது சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, ராஜாமணி கொண்டது எனக்கு தெரியாது, நான் இப்போ சிறையில் இருந்தேன். வீரப்பன் கூடவே இருந்தாலும் இப்படி தான் கொண்டாங்கிற மாதிரி எனக்கு இன்டிமேஷன் இப்போ வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே விஷசாராயத்தை குடித்தாங்க, பால்டாயரை குடித்தான், பாய்சனை குடித்தாங்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. தயிர் சாதத்தில் சாப்பிட்டாரு, இதில் சுட்டு கொண்டாங்க. வந்து இப்போ அர்ஜுனை கூட தான் மைசூர் ஜெயிலே அடித்து கொண்டாங்க. அவன் வந்து மூக்கூர் கிட்ட வரும்போது நரசிபுரத்துக்கிட்ட வரும்போது சைனட்டு முழுங்கிவிட்டான். அப்போ அதிகாரிங்க பார்த்து எப்படி வேணாலும் திருப்பலாம். அவங்க அப்போ அதே அவங்க வளைச்சா சட்டம் வளையுது. இப்போ இந்த துப்பாக்கி சித்தன் யார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
துப்பாக்கி சித்தரை பற்றி நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் ஒளி இன்னும் ஆளை பார்க்கலண்ணா. அப்படியா? பார்க்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. யூடியூப்பில் தான் பார்க்குறேன் ஒளி ஆளை நேரடியாக நான் பார்த்ததில்ல. ஆனால் இருந்திருக்கிறேன் அப்படி, கேங்கில் இருந்திருக்கிறேன் அப்படி. சரி, யானை வேட்டையில் சிநேகிதர்களாக இருந்திருக்காங்களே இந்த நல்லூர் மாதையன், டிபி பெருமாள், முனியன், மாரிமுத்து, மகாலிங்க, ஊர்கவுண்டர் பூபாலன், காடு வீரப்பன், இப்படி செங்கப்பாடியில் நிறைய பேர் இருக்காங்களாம். இன்னும் இருக்காங்களா இவங்கெல்லாம்? செங்கப்பாடியில் நாம் செங்கப்பாடியில் டீ சாப்பிட்டோமா? இல்லையே. ஆமாம் ஆமாம், செங்கப்பாடியில் போய் டீ கடையில் மாரியம்மன் கோயிலுக்கு முன்னே உட்காந்து டீ சாப்பிட்டோம் பார்த்தியா? அந்த டீ கடைக்கார ஆள் தான் வீரப்பன். அப்படியா? ஆமாம், அவர் தான் வீரப்பன். வீரப்பன் அவர் பேரும் வீரப்பன், இவர் பேரும் வீரப்பன். சரி, அவர் ஏதோ போய் கூட இருப்பா, அப்படி சின்ன வயசில் போயிருப்பாங்க. எனக்கு நான் வந்து வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகும் போதெல்லாம், நான் வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகாதுக்கு முன்னே அவர் வந்து ஃபாரஸ்ட் வேலைக்கு ஜாயிண்ட் ஆகிட்டார். ஆமாம், காடு வீரப்பன். அவர் வந்து நான் வீரப்பங்கிட்ட ஜாயிண்ட் ஆகாதுக்கு முன்னே அவர் வாட்சர் வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன மாதம் மீண்டும் மீண்டும் தான் ஒரு 60 ரூபா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 ரூபா கூலி காடு வேலைக்கு. காடு வேலைன்னா எடுத்ததுமே இவங்க இது கிடையாது, பூராவுமே இந்த நர்சரி போட்டு பிளான்டியை போட்டு நாற்றங்காலில் போட்டு அதுக்கு குழி வெட்டுறது, அந்த பயிர் அப்புறது, மண் ஓட்டிகிட்டு வர்றது, இந்த வேலையில் தான் இருந்தாங்க நிறையா. அதில் தாண்டவன், இவர் இப்போ வீரப்பன், இன்னும் நிறையா ஆளுங்க இருந்தாங்க. அவன் பூபால் அவர் ஊர் கவுண்டர், இன்றைக்கும் ஊர் கவுண்டர் தான் அவர். பூபால் இருக்கிறாரு. அவர் கூட பேசுறதுண்டா நீங்க? பேசுவேன். அவர் என்ன, அவரு ஆன வேட்டை கூட? இல்லை. அவங்க வந்து அன்னைக்கு செங்கப்பாடியில் அவங்க ஃபேமிலி தான் நல்லா ரிச்சான ஃபேமிலியாக இருந்திருக்குது. கவுண்டம்டார் அவங்க தான், காவேரி கவுண்டம்டாருமாங்க அவங்கள. சரி, அவங்க தாத்தாவா என்னமோ காவேரி கவுண்டரு. அதுக்கு பின்னாடி இவங்க காவேரி கவுண்டம் மக்கமார் பேர் பிள்ளைங்களா இல்லை இப்போ நான் தெரியல. இன்னொருத்தர் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தருக்கு இருந்தார். டிபி பெருமாள். அவர் வேற. அவன்லாம் தள்ளாடு வயசில் தான் இருக்கிறான். அவன்லாம் வேறப்பம் கூட இப்போ வேட்டைக்கெல்லாம் போகல. இந்த கொம்பை இது பண்ணுறதுக்கு ஏதோ கூட மாட உதவி செய்கிறது போகிறது. மாதையனுடைய லிஸ்ட் அதெல்லாம். வீரப்பங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க, இந்தாண்ட மாதையனை ஒன்று 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. டிபி பெருமாளும். மகாலிங்க, மாரிமுத்து. மாரிமுத்து எங்கள் என் பீரியடில் மாரிமுத்து இப்போ கூட இருந்தா. அப்படி அவர் எப்படி ஆள், என்ன பண்ணுவார்? அவர் இப்போ வந்து பம்பு வாட்டர் போர்டில் தண்ணி எடுத்து விட்டுருக்காரு. ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அவனெல்லாம் போட்டு பின்னி எடுத்து விட்டாங்க. ஆனால் அவனுக்கெல்லாம் மாரிமுத்துக்கெல்லாம் அந்த கேஸில் இப்போ தினேஷ் கேஸில் ஜாமீன் கிடைச்சிது, எங்களுக்கு கிடைக்கல. அவன்லாம் வெளியே வந்துட்டான். இதே கேஸில் தினேஷ் கேஸில் இப்போ நானுங்கிறேன், அதே மாரிமுத்துங்கிறேன். அப்படி இவங்களுக்கு எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கிடச்சி போச்சு. எஃப்ஐஆர் மேலே ஜாமீன் கொடுத்துட்டாங்க, சிசிஎம் கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சார்ஜ் ஷீட்டு போட்டு இப்போ எஃப்ஐஆர் மேலே போட்டு எஃப்ஐஆர் மேலேயும் ஆகலை, சார்ஜ் ஷீட்டு போட்டு சார்ஜ் ஷீட்லேயும் ஆகலை. சிசிஎம் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹைகோர்ட் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஆகலை. பார்ப்பேன். அதான் அது தண்ணி மெக்கானிக்கு இது பண்ணி அந்த தண்ணி எடுத்து விட்றா. அப்படி அந்த தொழில் தான். அதுக்கு மேலே ஊரில் அவங்க ஐயா வந்து கோளுக்காரராக இருந்தார். அந்த பொறுப்பும் இவர்கிட்ட இருக்குது. அந்த கோளுக்காரர் ஒரு நியாயம் யாராவது ஒரு பஞ்சாயத்துன்னா உடனே கோளுக்காரன் அனுப்பிச்சி விடுப்பா, போய் தகவல் கொடுக்கட்டும் அப்படிம்பாங்க. போய் இப்போ என்ன பண்ணுவாங்க, நீ வந்து இப்போ கொஞ்சம் போய் இப்போ தகவல் கொடுத்துட்டு வர்றது. அப்படி இப்போ அது அந்த ஆமாம் கொரியர் சர்வீஸ் மாதிரி. முனியும் காலாயிட்டார். எலக்ட்ரிஷியன். அவர் தான் ஃபஸ்ட்டு டிபி பெருமாள் குழந்த பையன். முனியன் தாவு நாய்க்கன்னு சொல்லி, இப்போ தாவுரம்பாடின்னு சொல்லி ஒருத்தர் நாய்க்கிறவர். இவங்களை 4 பேர்த்தையும் தான் இந்த டிஎஃப்ஆ சீனிவாசன் கொண்டுகிட்டு போய் ஒரு சீரில் பிடிச்சி கொண்டுகிட்டு போய் பூதி படகாப்பாங்க சாம்ராஜ்ய நேரத்தில் பூதி படகாப்பாங்களை அவளை வச்சுக்கிட்டு இருந்துவிட்டு அந்த டிஎஃப்ஆ தான் கொண்டுகிட்டு போய் இந்த 4 பேர்த்தையும் சிதம்பரம் கொடுத்து, சிதம்பரம் அங்கே சத்தியமங்கலத்தில் கேஸ் போட்டு வெளியே வந்தாங்க. இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, மாதையம் கொண்டாட்டி போய் இவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு பின்னாடி பெங்களூரில் போய் வக்கீல் வச்சு, சிவாப்பான்னு சொல்லி ஒரு வக்கீல் வச்சு அதே ஆள்கொணர் மனு போட்டாங்க, கொண்டுட்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி. அப்போ 2 இப்போ ஃபாரஸ்ட் துறையிலையும் கேட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் பிடிக்கலன்னு பிடிச்சி.
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் பிடிச்சோன்னா இவனுக்கு இப்போ சீனிவாசனுக்கு வேலை போயிருமே அப்படின்னு மட்டும் தான் என்ன பண்ணால் இவன் தாளவாடி ரேஞ்சில் தான் சிதம்பரம் அவன் டியூட்டி காப்பாற்றுறதுக்கு அவன் கொடுத்தான். இவனுக்கு எங்கே போச்சு, இவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே. டேய் நீ பிடிச்ச உன் மாநிலத்தில் நீ பிடிச்ச நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் வந்து போய் கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு இவன் யோக்கியமானவனாக இருந்தா இவன் தப்பிச்சிருக்கலாம். அவன் கொடுத்ததே போதும். இப்போ நீ இப்போ அதே அதிகாரிகளுக்கு அதிகாரி பரிமாறிக்கிட்டாங்க. நீ கூட நான் பார்த்துக்கிறேன்னு தான் கொண்டுட்டு போய் இவன் இங்கே போய் கேஸ் போட்டான். அங்கேருந்து வந்தான் வீரப்பன்ட்டா மாதிரி எழுப்பணும் இவனை சிதம்பரனை. போய் கேஸ் போட்டதுக்கு தண்டனை அதுதான். இந்த பரிசல் ஓட்டி பொடாரன் மாதையன் செங்கப்பாடியில் இல்லாமல் ஏன் முதல்ல இருக்கிறான் கோயந்தப்பாடியில் இருக்கிறான். இவன் 2 ஆடு ஊட்டி போலீஸ்லேயும் சேர்ந்துக்குவான், வீரப்பங்கடியும் சேர்ந்துக்குவான். ஆமாம், இப்போ இருக்கிறான் உயிரோட தாங்கிறான்.